இன்றைக்கி ஃப்ளேவர்ஃபுல் டைமில் ஒரு வடாம் தாங்க செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு 2லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேங்க. இப்படி நல்லா நைஸாக அரைச்சி இதை மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டேன். அரிசி எதுவும் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் துணியை வச்சு இப்படி கட்டிக்கோங்க. இப்போ அரைச்ச அந்த மாவில் ஜீரகம், சில்லி ஃப்ளெக்ஸு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரவா தோசை ஊற்றுவோம் இல்லைங்க, அந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும். இப்போ துணி கட்டி வச்சுருந்த அந்த பாத்திரத்தில் 3/4 பாத்திரம் அளவுக்கு தண்ணி வச்சுருந்தது அங்கே அதை அடுப்பில் வச்சு நல்லா ஆவி வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி ஒரு பக்கம் வெந்த பிறகு அப்படியே எடுத்துடலாங்க. திருப்பி எல்லாம் போட வேண்டியலாம். அப்படியே எடுத்து இன்னொரு துணியில் போட்டு இப்படி காய வச்சிடலாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுன்னாக்கா ஃப்ளேவர்ஃபுல் டைம் யூடியூப் சேனலில் பாருங்கள். இப்போ ஒரு நாள் மட்டும் வெயிலில் காய வச்சு எடுத்துருங்க, பொரிச்சிருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு வடாம் ரெடி.